ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரவா தோசை வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தையும் பொடியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதுக்கு நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா புளிச்ச மாவு ஒரு 2 கரண்டி இருந்துச்சுன்னா போதும். இப்போ நமக்கு மாவு காலியாக போகுது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே 1 கரண்டி அளவுக்கு பழைய மாவு இருந்தாலும் போதும். நம்ம சூப்பராக வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். ரவை வந்து சேர்த்துட்டேன். இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம மைதா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மைதா, ரவை, அரிசி மாவு இது 3 தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் நமக்கு தோசை நல்லா முருவலாக வர்றதுக்கு. இப்போ மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அதுவும் வந்து நம்ம சேர்த்தாச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, அதுக்கப்புறம் மைதா மாவு, ரவை இது 3 தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட். ரவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் வந்து வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு இப்போ தாளிப்பு வந்து என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் வந்து காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி அது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிளகு, சீரகம், இஞ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா பொடியாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா சீக்கிரமே நமக்கு வந்து வதங்கி வந்துடும் ஈஸியாக. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மீதி இருக்க பொருட்களை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லாவே இஞ்சி பொரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியனும் நான் வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியனும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பச்சை மிளகா அது இல்லாமல் ஒரு பொருட்களை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் எல்லாத்தையும் நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 பெரிய சைஸு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் நம்மளால் எவ்வளோ சாப்பாக கட் பண்ண முடியுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை இப்போ சேர்த்து நான் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி மட்டும் நம்ம கடைசியாக தோசை ஊற்றும் போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில். இப்போ இந்த வெங்காயத்துக்கு நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து டேஸ்ட் வர்றதுக்காக நம்ம சேர்க்குறோம். ஆல்ரெடி மாவில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நமக்கு சூப்பராக வந்து நமக்கு ரவா தோசை டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ மாவில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரவா தோசைங்கும் போது நமக்கு மாவு வந்து தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட விஸ்கு இருந்தாலும் விஸ்கில் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் கரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ நல்லா வந்து நான் கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் என்ன நம்ம மைதாலாம் சேர்த்துருக்கோம். மைதாலாம் கட்டி கட்டியாக நின்றோம். நல்லா நம்ம கரைச்சி விடும்போது தான் நல்லா வந்துட்டு தண்ணியாக மாவு வந்துட்டு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம், இஞ்சி எல்லாமே. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாவு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக நமக்கு வாட்டரியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு மாவு வந்து வரணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம். நார்மலாக நம்ம ஹோட்டல்லாம் வந்துட்டு தேங்காய் சட்னி சாம்பாரோடு சர்வ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு சர்க்கரையோடு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து ரவா தோசை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சாம்பார் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியோடு வந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எப்போவுமே தோசை ஊற்றும் போது தான் நம்ம கொத்தமல்லி மட்டும் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வச்சாச்சு, தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ நல்லா வந்து காயட்டும். எண்ணெய் வந்து லைட்டாக சேர்த்துக்கிறேன் நான். எண்ணெய் வந்து சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை மாவு நம்ம பின்னாடி இருந்தால் ஊற்றணும். நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்றிடக்கூடாது. ரவா தோசை வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நடுவில் ஊற்றணும். அப்போ தான் நமக்கு ரவா தோசை நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு சுற்றி எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம்.
இப்போ சுற்றி வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த தோசை. நல்லா வந்து நம்ம முருவலாக எடுக்கணும். அதுதான் இதில் முக்கியமான ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா. இப்போ தோசை நல்லாவே வந்து ஒரு பக்கம் நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் இப்போ வந்துடுச்சு பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இப்போ அந்த பக்கமும் நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டுத்தையும் வந்துட்டு எடுத்துக்கலாம். தோசையை வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்த தோசையை வந்து ஊற்ற ஆரம்பிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டான ரவா தோசை நமக்கு வீட்டிலே வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு தோசையோட செகண்ட் தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ மாவு வந்துட்டு நம்ம ஊற்றியாச்சு, சுற்றி உள்ளேயும் வந்து ஊற்றியாச்சு. இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக நான் வந்து இந்த தோசையை எடுக்க போகிறேன். முதல்ல விட இப்போ நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ரவா தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு டைஜஷனும் வந்து சூப்பராக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள் தான். சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஹெல்த்தியாக தான். அதனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரவா தோசை சாப்பிடணும்னு நினச்சோன்னா நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு தோசை ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு தோசை நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பின்பக்கம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ அதை திருப்பி போட்டாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்துட்டு முருவலாக நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும் நமக்கு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். நல்ல ஒரு தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த தோசையை வந்து ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நடுவில் வந்து ஊற்றணும். நம்ம நார்மல் தோசைனா வந்துட்டு நடுவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசையை வந்து விரிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. ரவா தோசை இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாகவும் வரும், நல்ல மெல்லிசாகவும் வரும் தோசை. நல்ல ஒரு முருகலாகவும் நமக்கு வந்து தோசை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான ரவா தோசை நமக்கு வீட்லேயே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் உடச்சி காட்டுறேன். நல்லா வந்து முருவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான முருவலான இந்த மாதிரி ரவா தோசை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.